வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் நம் வாழ்வில் நாம் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய உடல்நல சிக்கல்கள் மற்றும் மன ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இவற்றை நாம் எளிமையான முறையில் இயற்கை வழியில் கையாள்வதற்கான வாழ்வியல் முறைகளும் வழிமுறைகளும். இதில் பயம் குறித்து ஒரு பார்வை பார்த்து வந்தோம். பயத்திற்கும் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளுக்கும் தொடர்புடையது என்ற தகவலின் அடிப்படையில் பயத்திற்கும் கர்ப்பப்பைக்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் கர்ப்பப்பை நலம் சார்ந்த தகவல்களை நாம் இன்று பார்க்கலாம். கர்ப்பப்பை, கருப்பை, கருவறை. கருவறை என்றால் அது எந்த அளவிற்கு புனிதமானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். நாம் அனைவரும் பார்த்தது புறச்சூழலில் இருக்கக்கூடிய கருவறை. கருவறை என்றால் நம் நினைவுக்கு வருவது ஏதேனும் ஆலயங்களில், தேவாலயங்களில், பள்ளிவாசல்களில் நாம் பார்த்து வந்த, பழகி வந்த அந்த இறையாற்றல் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி, இதைத்தான் நாம் கருவறை என்று புறச்சூழலில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அகச்சூழலில் நாம் கருவறையிலேயே வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் தாயின் கர்ப்பப்பை. கருவறை என்பது எந்த அளவிற்கு தூய்மையானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதுபோலத்தான் தாயின் கருவறையும் நாம் புறச்சூழலில் பார்க்கக்கூடிய கருவறையின் தூய்மையை காட்டிலும் 1000 மடங்கு மிக தூய்மையானது. இந்த கருவறை, கர்ப்பப்பை எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான தாய்மார்களுக்கோ பெண்களுக்கோ அதன் மகிமை புரியவில்லை. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் கருவறையின் மகிமை புரியவில்லை. இந்த கருவறையை, பெண்களின் கர்ப்பப்பையை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பு. உடலில் எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான 6 ராஜ உறுப்புக்கள். அதில் கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் உள்ளது. அதில் ஒன்று கர்ப்பப்பை. கர்ப்பப்பையின் தன்மை என்னவென்று நாம் பார்த்தோமேயானால், அதன் தன்மை சுருங்கி விரியக்கூடிய தன்மை. உடலில் பை என்று முடியக்கூடிய அத்தனை உறுப்புகளின் தன்மையும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. இரைப்பை, பித்தப்பை, கர்ப்பப்பை, இவை அத்தனையுமே சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. சிறுநீரகங்களுக்கென்று பிரத்யேகமான ஆற்றல் இருக்கிறது. சிறுநீரகங்களுக்கென்று பிரத்யேகமான சுவை இருக்கிறது. சிறுநீரகங்களுக்கென்று பிரத்யேகமான குணம் இருக்கிறது. அந்த சிறுநீரகங்களை பலகீனப்படுத்தக்கூடிய குணமான பய உணர்வு மேலோங்கும் போது, கூடும்போது சிறுநீரகங்கள் பலகீனப்படுகிறது, பாதிப்புக்குள்ளாகிறது. சிறுநீரகங்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது
அந்த உறுப்பானது பராமரிக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை முழுமையாக கொண்டு சேர்க்க முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கிறது. அதில் ஒரு உறுப்பான கர்ப்பப்பைக்கும் தேவையான ஆற்றல் முழுமையாக சென்று சேராமல் அந்த கர்ப்பப்பைக்கு ஆற்றல் குறைபாடு ஏற்பட துவங்குகிறது. எப்போதாவது எதையாவது பார்த்து அல்லது நினைத்து பயம் கொள்வது, பயத்தை அந்த சமயத்தில் அனுபவித்துவிட்டு கடந்து வருவது எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நடந்த செயலை மீண்டும் 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 நினைத்து கொண்டே இருக்கும்போது பயத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சிறுநீரகங்கள் பெருவாரியான முறையில் தொந்தரவுக்கு உள்ளாகும். பய உணர்வு மேலோங்கும் போது சிறுநீரகங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அட்ரிலின் சுரக்க துவங்கிவிடும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய இந்த சுரப்புகள், நாளமில்லா சுரப்புகள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சுரப்புகளும் ஒன்றோடொன்று இணைந்து தொடர்போடு இயங்கக்கூடியது. ஒரு சுரப்பு சரியாக சுரந்தால் அடுத்த சுரப்பிற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அடுத்தடுத்த சுரப்புகளும் சரியாக சுரக்கும். ஏதோ காரணத்திற்காக ஒரு சுரப்பு அதனுடைய சுரப்பை குறைத்து கொண்டால் அடுத்தடுத்த சுரப்புகளை தொடர்ந்து சுரக்கக்கூடிய ஆற்றல் உடலில் குறைந்துவிடும். தைராக்சின் சுரப்பாகட்டும், இன்சுலின் சுரப்பாகட்டும், இந்த அட்ரிலின் சுரப்பு அடிக்கடி ஒருவருக்கு சுரந்து கொண்டே இருக்கிறது என்றால் உடலில் மற்ற உறுப்புகளின் சுரப்புகள் படிப்படியாக குறைய துவங்கும். கர்ப்பப்பையை பராமரிப்பதற்காக பாதுகாப்பதற்காக சுரக்கக்கூடிய அந்த சுரப்பு திரவங்கள் அட்ரிலின் சுரப்பு மேலோங்கும் போது அந்த உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய சுரப்புகள், பராமரிக்கக்கூடிய சுரப்புகள் அதன் ஆற்றல் குறைய துவங்கும் போது, குறிப்பாக பய உணர்வு தொடர்ந்து ஒருவருக்கு மேலோங்கி கொண்டே இருக்கும்போது கர்ப்பப்பைக்கு தேவையான அந்த சுரப்புது உடலில் தற்காலிகமாக குறைய துவங்கும். ஒரு உறுப்பை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு சுரப்பு சுரக்கிறது. அது இப்போது சுரப்பது குறைந்து விட்டது என்றால் அந்த உறுப்பு முழுமையாக பராமரிக்கப்படாது. முழுமையாக பராமரிக்கப்படாத எது ஒன்றுமே பாதுகாப்பாக இருக்காது. அந்த அடிப்படையில் கர்ப்பப்பையில் முழுமையான பராமரிப்பு, பாதுகாப்பிற்கு தேவையான திரவங்கள் சுரக்காத பட்சத்தில் அது பலகீனப்படும். இன்னும் எளிமையான உதாரணத்தை நாம் பார்த்தோமேயானால், இது அனைத்து தாய்மார்களுக்கும் பொருந்தாது, சிலருக்கு இது பொருந்தும். கர்ப்ப காலத்தின் துவக்கத்தில் மன உறுதி, மன தைரியம் வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். திடீரென்று எதையோ ஒன்றை பார்த்து பயந்து போனவர்கள், திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளானவர்களுக்கு கர்ப்பப்பையில் கரு தரித்திருந்தாலும் அந்த கரு தானாக கலைந்து விட்டது என்ற தகவல்களை, செய்திகளை நாம் பரவலாக கேள்விப்பட்டு இருப்போம். இது எல்லா தாய்மார்களுக்கும் நடப்பதில்லை. ஏதோ ஒருவருக்கு, மன பலகீனம் கொண்டவர்களுக்கு, எதிரே இருக்கக்கூடிய அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு ஏற்பட்ட பய உணர்வின் வெளிப்பாடு, இயலாமையின் வெளிப்பாடு உருவான கரு கூட கலைந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமேயானால் அவர்களுக்கு ஏற்பட்ட பயம்.
பயத்தை பெரிதாக நினைத்து, பயத்திற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து, தொடர்ந்து பய உணர்வுகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், அவர்களுக்கு சிறுநீரகங்கள் சார்ந்த தொந்தரவுகள் படிப்படியாக மேலோங்க துவங்கும். சிறுநீரகங்கள் சார்ந்த தொந்தரவு மேலோங்கும்போது, பெண்களுக்கு கருப்பை சார்ந்த தொந்தரவுகளும், ஆண்களுக்கு ஆண்மை சார்ந்த தொந்தரவுகளும் ஏற்படுவது என்பது இயல்பானது. காரணம், இந்த இரு உறுப்புகளையும் பராமரிப்பது நமது சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் தன்னையே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆற்றலை இழக்கும்போது, அது எப்படி அதன் துணை உறுப்புகளான மற்ற உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து பராமரிக்கும்? ஒரு வீட்ல எலக்ட்ரிசிட்டி ஒயரிங் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஒரு அறைக்கும் அ அ பல மின்சாதன பொருட்கள் இருக்கும். அதுக்கு பிளக் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். ஒவ்வொரு அறையிலயும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸ்லயும் ஒரு 5, 6, 10 சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் தட்டணும் அப்படின்னாக்கா, அந்த மின்சாதன பொருள் இயங்கும். ஆனா, அதனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு ஒரு புறத்தில் ஒரு மையத்தில் அந்த பிளக் வச்சிருப்பாங்க. எல்லா பிளக்குக்குமான கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு அறைக்கான அந்த சுவிட்சுக்கான கண்ட்ரோல் தனித்தனியாக இருக்கும். ஒரு அறையில இருக்கக்கூடிய மின்சாரத்த நிறுத்திட்டு, அங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த அறைக்கு உண்டான அந்த பிளக்க மட்டும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா போதும். மெயின் பிளக்க ஆஃப் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்காது. அப்போ ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனியாக பிளக் வச்சு, அந்த எல்லா பிளக்குக்குமான கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பிளக்க வச்சு வீட்டில் நம்ம பராமரிக்கிற மாதிரி, இந்த உடம்புக்குள்ள ஒட்டுமொத்த உறுப்புகளையும் பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய உயிராற்றல் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக இந்தந்த உறுப்புகளுக்கு இந்தந்த ராஜ உறுப்புக்கள் என்று சில இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு உதாரணத்திற்காக கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, சிறுநீரகங்கள் என்ற ஒரு உறுப்பு உடலில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை பராமரிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுகிறது. தலைமுடி, கண், காதுகள், பற்கள், குரல், குரல் வளை, முதுகுத் தண்டுவடம், உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 2 கால்கள், நகங்கள், சிறுநீர் பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு ஆண்மை. இப்போது சொல்லப்பட்ட இந்த உறுப்புக்களை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை நமது சிறுநீரகங்கள் கையில் எடுத்திருக்கிறது. இந்த சிறுநீரகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயம், ஒரு குணநலம் தொடர்ந்து மேலோங்கும்போது, இந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை இந்த சிறுநீரகங்கள் கொடுப்பதை குறைத்துக் கொள்ளும் அல்லது தவிர்த்துக் கொள்ளும். ஒரு உறுப்புக்கு தேவையான ஆற்றல் தொடர்ந்து கிடைக்காத பட்சத்தில் அந்த உறுப்பு பலகீனப்படும். இந்த அடிப்படையில் தான் கர்ப்பப்பை என்பது பய உணர்வு மேலோங்கும்போது, அது தொடர்ந்து ஒருவருக்கு இருக்கும்போது, பயம் ஏற்படுத்திய காட்சியை கடந்து வந்த பிறகும், அந்த பயம் நம்மை விட்டு விலகாமல், பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது எனும் பட்சத்தில், இந்த உறுப்புகள் பாதிப்படைவதற்கு காரணமாக அமைகிறது. கர்ப்பப்பை மட்டும் கிடையாது, சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது. இது போன்ற ஒவ்வொரு உறுப்புக்களும், ஒவ்வொரு துணை உறுப்புக்களை கூடுதலாக இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புக்களை பராமரிக்கக்கூடிய பணியில்
தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கருப்பையை பலப்படுத்துவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள், வழிமுறைகள் என்னென்னவென்பதை பார்த்திருக்கிறோம். நமது எண்ணங்கள் சரியானால் எல்லாம் சரியாகும். நமது எண்ணங்கள் எங்கு பதிவு செய்யப்படுகிறது என்று பார்த்தோமேயானால், நமது எண்ணங்கள் தண்ணீரில் பதிவு செய்யப்படுகிறது. நமது எண்ணங்கள் திரவத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நமது எண்ணங்கள் நீரில் பதிவு செய்யப்படுகிறது. திரவம் என்றால் நமக்கு தெரிந்தது நீர். எனவே அந்த நீரையே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நமது எண்ணங்கள் அது பயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருந்தால், அல்லது நம்பிக்கையை கூடுதலாக கொடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இவை அத்தனையுமே உடலில் பதிவாகிறது. மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் உடலில் எங்கு பதிவாகும் என்று பார்த்தோமேயானால், உடலில் இருக்கக்கூடிய திரவத்தில் பதிவாகும். உடலில் என்ன திரவம் இருக்கிறது என்று உற்று நோக்கினோமேயானால், உடலில் இருக்கக்கூடிய பரவக்கூடிய பாயக்கூடிய குருதி, நிணநீர். குருதி என்றால் இரத்தம், தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பிளட். நமது இரத்தத்தில் பதிவாகும். அது நம்பிக்கையை தரக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கவலையை கொடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, பயத்தை தரக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இவை அத்தனையுமே தண்ணீரில் பதிவாகும். நாம் தண்ணீரை உடல் முழுக்க எப்போது பயன்படுத்துவோம் என்று பார்த்தால், நாம் குளிக்கும் போது தண்ணீரை உடல் முழுக்க பயன்படுத்துவோம். ஒருவருக்கு பய உணர்வு அதிகமாக இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், பலமுறை முயற்சி செய்தும் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்ற சிக்கலில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக அமையும். நமது எண்ணங்கள் தண்ணீரில் பதிவாகிறது எனும் பட்சத்தில், நாம் உடல் முழுக்க எப்போது தண்ணீரை பயன்படுத்துகிறோம் என்று குளிக்கும் போது பயன்படுத்துகிறோம். ஆனால் அகச்சூழலில் உடல் முழுக்க நீர் எப்போது இருக்கிறது என்றால், நாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் உடல் முழுக்க நீர் இருக்கிறது. அதுதான் நிணநீர், குருதி. இப்போது நாம் புறச்சூழலில் பார்த்தோம் என்றால், குளிக்கும் போது தண்ணீரோடு நாம் நெருங்கி தொடர்புடைய ஒரு நபராக இருக்கிறோம். குளிக்கும் போது நமது எண்ணங்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? நம் வாழ்க்கைக்கு உகந்ததாக இல்லாமல், நமக்கு ஏற்புடையதாக இல்லாத எண்ணங்களை நாம் குளிக்கும் சமயத்தில் நினைக்காமல் இருந்தால் போதும். ஒரு எண்ணத்தை நினைக்க கூடாது என்று நாம் நினைக்கும் போதுதான் அந்த எண்ணம் மீண்டும் 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 நமக்கு வந்து கொண்டே இருக்கும். பய உணர்வு நமக்கு ஏற்புடையதாக இல்லை, அந்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று, எனக்கு பயம் ஏற்படக்கூடாது, பயம் சார்ந்த எண்ணங்களோ சிந்தனைகளோ எனக்கு மேலோங்க கூடாது என்று நாம் தொடர்ந்து நினைத்தால், அதுவே நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதற்கு மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை கொடுக்கக்கூடிய நேர்மறை சிந்தனைகளை நாம் சிந்திக்க துவங்கினோமேயானால், நாம் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை நமக்கு எதிர்மறை எண்ணங்களை தரக்கூடிய பய உணர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. எனவே நாம் குளிக்கும் அந்த நேரத்தில், நாம் நீர் பருகும் அந்த நேரத்தில், நமது எண்ணங்களை முடிந்தவரை நேர்மறை எண்ணங்களாக நாம் வைத்து கொண்டோமேயானால், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை, என்ன நமக்கு வேண்டுமோ, எதை நினைத்தால் நமக்கு நம்பிக்கை கிடைக்குமோ, எதை நினைத்தால் நம் மனம் மகிழ்ச்சி அடையுமோ, இது போன்ற எண்ணங்களை நாம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கலாம். அது வாழ்க்கைக்கு ஆனந்தத்தை தரும். குறிப்பாக குளிக்கும் சமயங்களில், நீர் பருகும் சமயங்களில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை, நேர்மறை எண்ணங்களை நாம் நினைத்து கொண்டே குளித்தோமேயானால், உடல் முழுக்க இருக்கக்கூடிய குருதியில் நேர்மறை எண்ணங்கள் வெகு விரைவாக பரவத் துவங்கும்.
இப்போது உடல் முழுக்க இருக்கக்கூடிய இரத்தத்தில், நிணநீரில் எதிர்மறை சிந்தனைகள், மிக மோசமான பாதிப்பை தரக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால், நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை குளிக்கும் சமயத்தில் நாம் நினைத்து அந்த செயலை செய்தோமேயானால், வெகு விரைவாக நமது எண்ணங்கள் நேர்மறையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எவர் ஒருவருக்கு நேர்மறை எண்ணங்கள் அடிக்கடி மேல்கிறதோ, அவர்களுக்கு பயம் சார்ந்த ஒரு எண்ணம், சிந்தனை வருவது குறையும். எதிர்மறை எண்ணங்கள் கூடுதலாக இருப்பவர்களுக்குத்தான் பயம் சார்ந்த ஒரு சிந்தனை எதற்கெடுத்தாலும் வந்து கொண்டே இருக்கும். எனவே நமது எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பதை விட, நமக்கு தேவையானதை நாம் தொடர்ந்து சிந்திக்கும்போது, தற்போது இருக்கக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள் தானாக மாறும். நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை முதலில் நாம் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்து எந்த சமயத்திலும் அதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அது நமது உரிமை. இது நம் வாழ்வோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய நண்பர்கள், குளிக்கக்கூடிய நேரத்தில், நீர் குடிக்கக்கூடிய நேரத்தில், நமக்கு தேவையான நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்தோமேயானால், வெகு விரைவாக எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு விலகுவதற்கு சாத்தியக்கூறுகள் கூடுதலாக உள்ளது. பயப்படும் போதெல்லாம் கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பது பொருள் அல்ல. பய உணர்வு தொடர்ந்து ஒருவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் போதும், எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று பயப்படுவதும் நமது சிறுநீரகங்களையும், சிறுநீரகங்கள் பராமரிக்கக்கூடிய கருப்பையையும் பலகீனப்படுத்தும், பாதிப்புக்குள்ளாக்கும். சிறுநீரகங்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது, சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய நுண்துவாரங்கள், நெஃப்ரான்ஸ் தனது செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளும். சிறுநீர் பை, அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் விரயமாகும். அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் திடீரென்று விரயமாகும் போதுதான் சிறுநீரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் அந்த சிறுநீர் பை அந்த ஆற்றலை இழந்து திடீரென்று சிறுநீர் கழிகிறது. அதனால்தான் பயத்தில் சிறுநீர் பெறுகிறது. அதுபோலத்தான் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சிசு, இந்த கர்ப்பப்பை பய உணர்வை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அது ஆற்றலை இழக்கிறது. ஆற்றலை இழக்கும் போது அந்த பையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொருள் என்றே வைத்துக் கொள்ளலாம், அந்த சிசு கரைகிறது. சிலருக்கு, சில பெண்களுக்கு, சில தாய்மார்களுக்கு திடீரென்று எதிர்பாராத சூழலில் ஏற்படக்கூடிய பயம் உதிரப்போக்கை ஏற்படுத்திவிடும். இந்த பய உணர்வு சிறுநீரகங்களை தாக்கும் போது, சிறுநீரகங்கள் கையாளக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய மற்ற துணை உறுப்புகளுக்கும் அது அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற இந்த தகவலை தங்களிடத்தில் ஒப்படைத்து, இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கையும் பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தாங்கள் கை உயர்த்தி சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நேற்று நண்பர் ஒருவர் பயத்திற்கும் கர்ப்பப்பைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன என்று கேட்டதின் அடிப்படையில் இன்று இந்த பதிவு செய்யப்பட்டது. நன்றி. பாண்டிதுரை சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்குங்க, நீங்க பேசலாம். பிபி பீடிகேஸ் உறவினர்களுக்கும் காலை இனிய வணக்கங்கள். அதான் இப்ப இந்த பெண்களுக்கு கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப இதாகிருது. அது கர்ப்பம் இருக்கிறதுக்கு கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து சாப்பிட்டு ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. இப்போ குழந்தை பெற வாய்ப்பு இல்லாமல் போகுது.
இது எதனால சார்? ஐயா, இப்ப நம்ம சொன்னது, சரி சார். இன்னைக்கு நம்ம பேசுனத பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு தான் கேட்டோம். நமக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. உடம்பு சார்ந்து, சரி மனசு சார், சரி சார், சார்ந்து. சரி. சரி சார், சரி சார். இப்ப தண்ணி குடிக்கும்போது, குளிக்கும்போது எல்லாம் நினைச்சா அதெல்லாம் மாறிடுமா சார்? இந்த பழைய இதெல்லாம், நல்ல எண்ணங்கள்லாம் மாறிடும். ஆமாங்க. சாதாரண நேரத்தில் நாம் நினைக்கக்கூடிய சரி சார், சிந்தனைகளுக்கும், நாம் சரி சார், குளிக்கும்போது நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகளுக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. சரி சார், சரி சார். குளிக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகளுக்கு அதிக ஆற்றல் இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. சரி சார். சரி சார், சரி சார். ம். நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி, நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. வாழ்க்கை என்பது எளிமையாக வாழ்வது. வாழ்க்கை அழகாக, ஆனந்தமாக வாழ்வதற்கு, இந்த உடலை ஆரோக்கியமாக நாம் வைத்துக் கொள்வதற்கு, நமக்கு இருக்கக்கூடிய அறிவை பெரிய அளவில் நாம் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதிலாக நமது மனதை விசாலமாக்கினால், இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கையாக நமக்கு அமையும். எதை ஒன்றையுமே துவங்கும்போது அது சிரமமாக இருக்கும். அதை தொடரும்போது அது வழக்கமாக, எளிமையாக மாறும். ஐயா, நீங்க உங்க வீடியோவ கட் பண்ணிக்கோங்க. வழக்கமாக மாறும். அந்த அடிப்படையில் முதலில் நாம் திட்டமிட வேண்டும். நம் வாழ்க்கைக்கு எது தேவை? எது தேவையற்றது என்பதை கூட நாம் சிந்திக்க தேவையில்லை. எது நமக்கு தேவை என்பதை நாம் முழுமையாக உறுதிப்படுத்தி சிந்தித்தோமேயானால், நமக்கு தேவையானதை மட்டும் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம். நமக்கு தேவையில்லாத ஒன்றை நாம் தொடர்ந்து சிந்திக்கும்போது, நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று நம் வாழ்க்கையோடு தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், இது நமக்கு தேவையில்லை என்பதை நாம் தான் சிந்தித்து அழைத்தோம். நிறைய மனிதர்களது வாழ்க்கையில் சிரமங்கள் நீங்காமல் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், எதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லையோ, அதையே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டை மாற்றி, எது நம் வாழ்க்கைக்கு தேவையோ, அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கத் துவங்கினால், எண்ணத் துவங்கினால், நாம் எதை சிந்திக்கிறோமோ, அதுவே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். இதைத்தான் முன்னோர்கள் எண்ணம் நம்பிக்கையாய், நம்பிக்கை சிந்தனையாய், சிந்தனை செயலாய், செயல் பழக்கவழக்கங்களாய், பழக்கவழக்கங்களே பல சாதனைகளுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்ற தகவலை நமக்குச் சொல்லியிருக்கிறார்கள். எது நமக்கு வேண்டாமோ, எவர் நமக்கு வேண்டாமோ, எது நமக்கு பாதிப்பை, மனக்கவலையை நமக்கு கொடுத்திருக்கிறதோ, அதைப் பற்றி நாம் சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு, எது நமக்கு ஆனந்தத்தை தருமோ, மகிழ்ச்சியை தருமோ, நம் வாழ்க்கையில் எது நமக்கு வேண்டுமோ, அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கத் துவங்கும்போது, நாம் தொடர்ந்து சிந்திப்பது நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும். காலை எழுந்த நேரம் முதல் இரவு தூங்கச் செல்லும் நேரம் வரை, நாம் பல காட்சிகளை பார்த்திருப்போம், பலரிடம் பேசியிருப்போம், பல செய்திகளை கேட்டிருப்போம். இரவில் படுக்கைக்குச் சென்ற பிறகு, இன்று காலை முதல் இப்போது இரவு படுக்க வரும் வரை நடந்த நிகழ்வுகளில் நம் மனதிற்கு மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொடுத்த ஏதேனும் ஒன்று இருக்கும். ஏதேனும் ஒன்று இருக்கும். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திவிட்டு நாம் உறங்கத் துவங்கினோமேயானால், அந்த உறக்கம் ஆழமான உறக்கமாக இருக்கும். மறுநாள் காலை விழிப்பு என்பது
அது ஒரு ஆனந்தமான விழிப்பாக இருக்கும். ஆனால் மனித மனம் எவ்வாறு செயல்படும் என்றால், இன்று காலை முதல் இரவு வரை நடந்த செயல்களில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்த, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த நிகழ்வோ அந்த நிகழ்வைத்தான் நம் நினைவில் கொண்டு வந்து முன்னிறுத்தும். இதுதான் எதிர்மறை சிந்தனை. இதை மாற்றி அமைப்பதற்கு எந்த காட்சி, எந்த செயல், எவரோடு நாம் பேசிய அந்த வார்த்தை, பழகிய நண்பர், எந்த நிமிடம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ, நாள் முழுக்க நாம் செய்த செயலில் ஏதேனும் ஒரு நிமிடம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டே நாம் உறங்கத் துவங்கும்போது, வாழ்க்கை என்பது ஆனந்தமாக அமையும் என்று கூறி, வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.